உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் ஸ்டாலின். துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்க சேகர் பாபா கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறமா 36 பேர் கொண்ட ஒரு கள குழுவை நியமிச்சாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில திமுகவை பற்றின விஷயங்களை மட்டும்தான் நம்ம விவாதிக்க போகிறோம். அப்படி என்ன அதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் ஸ்டாலின். ஐயோ என்னங்க ஆச்சு, அதிமுகவை போல திமுகவில் ஏதாவது பிரச்சனையா? பயப்படாதீங்க. அவங்க ஒரு கள ஆய்வு குழுவை நியமிச்சாங்க இல்லையா? அந்த குழு கொடுத்த ரிப்போர்ட்ல நடவடிக்கை எடுக்க சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்குறாராம். ஸ்டாலின் எடுக்க வேண்டாம்னு சொல்றாராம். அதோட பின்னணி என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்க சேகர் பாபா கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்கன்னா ஏன், எதுக்கு, அதையும் பார்த்துருவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரி, 36 திமுக தலைமை தேர்தல் தோல்விக்கு அப்புறமா, சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறமா 36 பேர் கொண்ட ஒரு கள குழுவை நியமிச்சாங்க. இந்த குழு ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பேர் வீதமா பிரிஞ்சு தொண்டர்களையும் அங்கிருந்த லோக்கல் நிர்வாகிகளையும் சந்திச்சு பல விதமான ரிப்போர்ட்டுகளை வாங்கினாங்க. இந்த ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில பல பக்கங்கள் கொண்ட, அதாவது 3000 பக்கங்கள் கொண்ட கள ஆய்வு அறிக்கையை தலைவர் ஸ்டாலினிடம் கொடுத்தாங்க. இதுல ஏகப்பட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அதுல இருந்ததா சொல்லப்படுது. அப்படி என்ன அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பல மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அமைச்சர்களாகவே இருந்திருக்காங்க. இவர்களுக்கு வேண்டப்பட்ட, அதாவது இவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மட்டுமே டெண்டர்களா இருக்கட்டும், ஒப்பந்தங்களா இருக்கட்டுமே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் சிறு சிறு டெண்டர்களையாவது கொடுத்து, அந்த காலத்துல மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா கீழே இருக்க தொண்டர்களையும் அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பாரு. இதனாலேயே அந்த கட்சி அடிமட்டம் வரைக்கும் பலமா இருந்திருக்கு. ஆனா 2021 2026 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களா இருந்தாங்க. இவங்க கீழே இருந்த தொண்டர்களை கண்டுக்கிறதே இல்லை. அதே நேரத்துல தொகுதியில ஏற்பட்ட பிரச்சனைகளை இவங்க மாவட்ட தலைவர்களுக்கோ அல்லது அது அமைச்சர்களாக இருந்த கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அவங்கள நெருங்கவே விடாம ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான ரிப்போர்ட்டுகளை தலைமைக்கு கொடுத்திருக்காங்க இந்த கள ஆய்வு குழு. சரி, இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு, மூர்த்தி, KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, இவங்கெல்லாம் பல சகாப்தங்களா மாவட்ட செயலாளராகவே இருக்காங்க. ஸோ இவங்களாலேயே கட்சி பல இடங்களில் தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி தன் மருமகன் நடத்தி வந்த பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த பெண் நிறுவனம் 100% தவறான ஆட்களை, அதாவது இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் தவறான ஆட்களையே வேட்பாளர்களாக தேர்வு செய்தது மிகப்பெரிய காரணம். ஸோ அவங்களுமே சரியான முறையில கள ஆய்வுக்கு சென்று தலைமைக்கு சரியான தகவலை கொடுக்காம அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு தவறான தகவல்களை தலைமை இடத்துல இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல கொடுத்ததுமே மிக முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெண் நிறுவனத்தை அடியோட கேன்சல் பண்ணிடுங்க, நீக்கிடுங்க. ஸோ நிர்வாகிகளும் தொண்டர்கள் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்பதான் மீண்டும் கட்சி உயிர் பெறும். மீண்டும் நம்ம வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறணும்னா நீங்க தொண்டர்களை கண்டிப்பா அவங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். இதுல நிறைய மாவட்ட செயலாளர்கள், அதாவது 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருமே சீனியர்கள். இத ஸ்டாலின் அவர்கள் இந்த சமயத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அப்படின்ற முடிவில் இருக்காராம். ஆனா உதயநிதி அவர்களோ அப்படியெல்லாம் முடியாது, கண்டிப்பாக இந்த கள ஆய்வு குழு கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாராம். அப்பாவும் மகனுக்கும் இதனால பயங்கர சண்டை வீட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்றது துர்கா அம்மாவுக்கு மிகுந்த கவலையா இருக்காம். அதோடு மட்டும் இல்லாம சீனியர் தலைவர்ல கட்சி தலைமை பதவிக்கு கொடுக்க வேண்டாம்,
இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற வகையில உதயநிதி அவர்கள் கடுமையான அழுத்தத்தை தந்தைக்கு கொடுத்திருக்காராம், அதாவது அவர்களுடைய கட்சி தலைவருக்கு கொடுத்திருக்கிறாராம். ஸோ இந்த சூழ்நிலையில நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாராம். இருந்தாலும் உதயநிதி விடுவதாக இல்லை. பார்ப்போம், அப்பா மகனின் பேச்சை கேட்க போகிறாரா அல்லது சீனியர்கள் பேச்சை கேட்க போகிறார்களா என்று இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். அடுத்ததாக நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சரிமையான கோபமா இருக்காங்க சேகர் பாபு அவர்கள் மீது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா இல்லாம ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் தொலைத்தூர் தொகுதியில் தோத்துட்டாங்க இல்லையா, இந்த தோல்வியை துர்காமாவை ரொம்பவே நொந்து போக வச்சுதான். ஸோ ஆட்சி போனதே அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இது போக தன் கணவர் தோத்ததுல மிகுந்த வருத்தம் அடைஞ்சாங்க. இதுக்கு இடையில கடந்த சட்டசபையில இதுல வந்து இப்போ நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, முதல்வர் பதில் உரையில திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கடுமையா விமர்சித்திருந்தார். என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க அப்பாவை காணோன்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியை ஒன்று சொல்லி அவரை ரொம்ப கலங்கடிச்சிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிடுச்சு. இதுவே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கு வருத்தமா போச்சோ இல்லையோ, எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு வந்து பயங்கர வருத்தமா போச்சு. என்னடா இவரு சும்மா இல்லாம இருக்கிறதையும் கலைப்பி விட்டுறாரு. இவரு கலைப்பி விட்டதுனால ஏற்கனவே நான் திட்டு வாங்கி உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கு, இன்னமும் திருப்பி திட்ட போறாங்களா, நினைச்சதுக்கு ஏத்த மாதிரியே துர்கா ஸ்டாலின் அம்மா சேகர் பாபு வீட்டுக்கு கூப்பிட்டு செம்ம டோஸா. அதாவது ஏற்கனவே உளவுத்துறை ரிப்போர்ட்டும் பல சோசியல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் டீமுமே சென்னையில ரொம்ப மோசமா இருக்கு, நிறைய சீட்டு நம்ம இந்த வாட்டி இழக்க போறோம்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில உங்களை கூப்பிட்டு கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எதுவுமே கிடையாது, விஜய அடிச்சு ஓட விடுறேன், சென்னையில ஒரு சீட்டு ஜெயிக்க விட மாட்டேன், சென்னையோட 16 தொகுதியும் என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொன்னீங்க. அதோட இல்லாம கொளத்தூர்ல தலைவருக்கே வந்து சரியா இல்லை தொகுதி நிலவரம்னு சொல்லி ரிப்போர்ட் வருது, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, மா இதுல இருந்து புரியுது இல்லையா, இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக்கு, இந்த ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு சொன்னேன். உன்னை நம்பி நானும் சென்னையில இருக்க 16 தொகுதியை கொடுத்தேன். உதயநிதியும் உன்னையும் தவிர சென்னையில யாருமே ஜெயிக்கல. நீ சொன்ன வெங்காயம் புடலங்காய் குப்பையில போட்டு போட சொன்ன. இப்ப என்ன இதுக்கு பதில் சொல்ல போற? நீ எப்படி, அதாவது ஏகவசனத்தை வாடா போடா பேசுற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் எப்படி உன் தொகுதியில ஜெயிப்ப? தலைவர் எப்படி தோக்கடிச்ச? நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உதயநிதியை ஜெயிச்சு திமுக ஒரு வேலை ஜெயிச்சுட்டா உதயநிதி சிஎம் ஆக்கிட்டு அவருக்கு ஜாலரா அடிச்சுட்டு அவரை கையில போட்டுக்கிட்டு எங்களெல்லாம் காலி பண்ண பிளான் பண்ணியா துரோகி அப்படின்ற வகையில ஏக வசனத்துல செம்மையா திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இவர் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்துருக்காரு. பட் அவங்க கோபம் குறைந்த படா இல்லை. ஸோ எதனால இந்த இவ்வளவு பெரிய கோபம் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு வந்து ரொம்ப வைரலாகவே அவங்க நினைச்சு கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம போடா வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இவர் காலில் கூட விழுந்திருக்காரு. அம்மா நான் துரோகி இல்லை, நான் வந்து நான் தலைவர் ஜெயிக்கணும், கட்சிக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன், நிறைய பேரை மாற்று கட்சியில இருந்து கொண்டு வந்திருக்கேன், கட்சியை வளர்த்திருக்கேன், நீங்க என்ன துரோகின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி காலில் எல்லாம் விழுந்திருக்காரு. இருந்தும் அவங்க கோபம் அடங்காம வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. சரி, அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் இல்லையா, அதோட விட்டுலையே தலைவர் வீட்டுக்கு வரும்போது சேகர் பாபு மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடாது அப்படின்னு கடுமையாக சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. சரி, அப்போ அவர் மாவட்ட செயலரை விட்டு நீக்க போறாங்களா? அது தெரியல. ஆனா உதயநிதி அவர்கள் துபாய்க்கு போயிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் முடிந்த சட்டசபை முடிந்த கையோட துபாய்க்கு போயிருக்காரு. அவர் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்த பிறகு சென்னையில் சில மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படலாம். அதில் சேகர் பாபு பெயரும் இடம் பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. சரி, சேகர் பாபு மாவட்ட செயலராக எடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அவரு நிரந்தரமாக அரசியல் விட்டு போயிடுவாரா? எப்படி போவாரு? அவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. நாமளும் உங்களை போல பொறுத்திருந்து பார்க்கலாம். சேகர் பாபு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறார்? அதே போல திமுக தலைமை சேகர் பாபுவை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து தூக்கி அடிக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கும். காலம் பதில் சொல்லும். இதே போல பல சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி.